ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், பிதாவும் உங்களை கனம் பண்ணுவார். ஊழிய பாதைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்தி கனப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு சின்ன ஒரு காரியத்தை செய்தால் ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயேசுராஜாவுக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்காக வந்து அடிமையை போல இந்த உலகத்தில் இருந்தார். அவருக்காக நாம் செய்கிற சின்ன காரியமானால் பெரிய காரியமானால் எல்லாவற்றையும் அவர் கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகும். கர்த்தருக்குள் நம் பாடுங்கள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுங்கள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் இன்னும் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். சொல்லுவோம். அதிகமாய் பெருகுவீர்களாக. அந்த ஊழியக்காரர் சொன்னது போல உங்களுக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் பட்ட பிரயாசம் என்ன உழைப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்காக உழைச்சீங்களோ அது எல்லாம் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தலைமுறைகளையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையாய் எங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தலைமுறையில் உண்மை மகிமைப்படுத்தினது போல ஆண்டவரே வருங்காலங்களிலே எங்கள் தலைமுறைகள் உண்மை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறைக்கும் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக சபை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தை ஆண்டவரே பாரத்தோடு செய்கிற பாசங்க எல்லா கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. நீங்க செடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு ஜோம் பண்ணுங்க பாசையாவுக்காக. எங்களுக்கு நல்ல ஒரு பாசம் கொடுத்து, எங்களுக்கு ஒரு நல்ல சமயம் கொடுத்து, எங்களை இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவ ஊழியக்காரர் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை அவரை இன்னும் பலப்படுத்துங்க. அவர் கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற சபைக்காக இன்னும் அதிகமாய் செயல்பட ஒரு விசேஷ வல்லமையை, ஒரு விசேஷ அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்காக ஓட இன்னும் பலனை கர்த்தர் கொடுக்க, சத்துவத்தை கர்த்தர் கொடுக்க, உற்சாகத்தை கொடுக்க, ஊழியக்காரனுக்கு கர்த்தர் ஜீவனை தீர்காயுசை கொடுக்க நாம் சொல்லுவோம். ஆண்டவரே எங்க ஊழியக்காரரை பலப்படுத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கேளுங்க. ஊழியக்காரரை பலப்படுத்துங்க, அவருக்கு ஜீவனை தீர்காயுசை அவரை அழைப்பு தரிசனத்தை நிறைவேற்றினார். எங்களுக்கு அதில் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இதில் இணைந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இதில் நீங்க ஜாயின் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட எல்லாரையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 16ஆம் அதிகாரத்திலே வாழ்த்துகிறது போல இந்த கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட இந்த மக்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சபைக்கு ஆண்டவரை உதவியாக இருக்கிற, செபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, ஒத்துழைக்கிற, சப்போர்ட் ஃபுல்லா இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை வராமல் போனவர்கள் மேலும் அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். இதோ கர்த்தருக்கு என்று ஆண்டவரை இந்த ஊழியத்தை செய்த மக்களை எல்லாம் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசுவே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசி இந்த மக்களை ஆசீர்வதிக்க சொல்லுங்க. இவர்களுக்கு இன்னும் பலனை தந்து ஆண்டவரே தேவ பலத்தால் அவர்களை இடைக்கட்டி ஆண்டவரே குடும்பமா சுவிசேஷ ஊழியம் செய்ய சபையிலிருந்து எடுபட்ட ஆண்டவரே இதுவரை இந்த 2024ஆம் ஆண்டு வரை இந்த ஊழியத்தில்
மக்களையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் சில பேரை எல்லாம் சொல்லலைன்னாலும் அவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறேன். அவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. சபையில் இப்போது வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு வழி அனுப்பி வைக்கிறார். தேவனுடைய விசேஷ ஆசீர்வாதம் 1 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் என் மேன்மை பாராட்டுகிறாய். பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறேன். எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது நீரான எங்களுக்குரிய நன்மைகள் மேன்மைகள் உங்களிடத்தில் ஏராளம் இருக்கிறது. 2024 திரளா எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறேன். இன்னும் புதிய ஆண்டில் கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதமானால், இன்னும் நாங்கள் எழுப்புதலாக கர்த்தருக்கென்று இன்னும் அநேக தேசங்களை, கிராமங்களை, பட்டணங்களை சந்திக்கத்தக்கதாக கர்த்தரை இந்த சபைக்கு கிருபை செய்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீர்கள். எங்களை தாழ்த்தி சொல்லிக்கிறோம். எல்லா புதிய கனமையும் உமக்கே ஏறெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிங்க 10 நிமிஷத்துல உட்காருங்க. நீங்க நைட்டு